சமீபத்தில் தூத்துக்குடி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்திச்சப்போ திரு சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பைபிள் கந்தசஷ்டி கவசத்துல எல்லாம் சண்டாளன் அப்படின்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினதுக்காக என் மேலே வழக்கு தொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவுமே அநியாயம். என்னுடைய அரசியலை சமாளிக்க முடியாத காரணத்தினால தான் என் மேலே இந்த வழக்கு தொடுத்திருக்காங்க. ஆனாலும் நான் ஜாலியாக தான் இருக்கேன். டாக்டர் ப சிவந்தி ஆதித்தனார் ஒலிம்பிக் சங்க தலைவராக இருந்தப்ப பல்லாயிரக்கணக்கான விளையாட்டு வீரர்களை உருவாக்கி வேலை வாய்ப்பும் பெற்றுக் கொடுத்தாரு. அது மாதிரி ஏன் திமுகவினர் எதுவுமே செய்யாமல் இருக்காங்க? பொதுமக்கள் போயிட்டு வர்ற இடத்துல, முக்கியமாக 2 ஹாஸ்பிட்டல் உள்ள இடத்துல கார் பந்தயத்தை நடத்தியிருக்காங்க. இந்த விளையாட்டுக்கு பதிலாக ரோடையெல்லாம் சரி பண்ணியிருக்கலாம், பள்ளிக்கூடங்களை சீரமைச்சிருக்கலாம். ஆசிரியர்களுக்கு பணம் கொடுக்க முடியலைன்னு சொல்கிறீங்க, ஆனால் பந்தயம் நடத்த எப்படி பணம் வருது அப்படின்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. இதனால் பாலியல் சீண்டல்களும் அதிகமாகுது. அதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு